I'm a beggar boy. I'm a beggar boy. You have to give me paisa. I'm a beggar boy. Hello, brothers and sisters. Hello, comrades. Welcome to my space, my YouTube channel, my Instagram, Twitter, Facebook, etc. Whatever it is. I'm Beggar Man, Beggarana, Beggar Baya, shining up in here. What I'm gonna speak about today is about the film இட்லி கடை. இன்றைக்கி இட்லி கடை படத்தை பற்றி நான் பேச போகிறேன். இட்லி கடை இது நம்ம தமிழ் வீடியோ தானே, தமிழ் வீடியோ பண்ணுவோம். அப்புறம் அடுத்து இங்கிலீஷ்லேயே வீடியோ பண்ணுவோம். இட்லி கடை படத்தை யார் நினச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். தனுஷ், ராஜ்கிரண், சத்யராஜ் அண்ட் அருண் குமார், அருண் விஜய் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நித்யா மேனன் அண்ட் எக்ஸெட்ரா guys ஆக்டட் இந்த ஃபிலிம் இட்லி கடை. இது நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியை போய் மேட்னி ஷோ பார்த்துட்டு வந்தோம் ஃபஸ்ட் டேவே. ஏன்னா எனக்கு ரிவ்யூ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ரெடியாக போய் ஃபஸ்ட் டே சில படங்களுக்கு நான் போவேன். பட் தனுஷ் படத்தில் அவனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுவே நான் போனதே இல்லை. இதுக்கு முன்னாடி தனுஷ் படம் என்ன பார்த்துருக்கேன்னா கேப்டன் மில்லர் தேட்டரில் பார்த்துருக்கேன். கேப்டன் மில்லருக்கு அப்புறம் இந்த படம் தனுஷ் படத்தை நான் தேட்டரில் இட்லி கடை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தை தனுஷ் வந்து குபேரா படத்தில் பிச்சைக்காராக நடிச்சிருந்தாரு. இது நம்மளோட யூடியூப் சேனலோட நேமுக்கு கூட அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச தனுஷ் நடிச்சதில் பிடிச்சது என்னென்னா அந்த கேப்டன் மில்லர் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது வந்து கேப்டன் பிரபாகரன் அப்புறம் எல்டிடி டைகர்ஸில் இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு புனைவு கதையை சித்தரித்து பண்ணியிருப்பாங்க. அது கேப்டன் மில்லருங்கிற பேரில் தனுஷ் நடிச்சிருப்பாரு. கேப்டன் மில்லர் யாருன்னா இஸ் த ஃபஸ்ட் எல்டிடிஏ விடுதலை புலி. இது ஃபஸ்ட்டு விடுதலை புலி யாருன்னா கேப்டன் மில்லர் தான். அந்த பேரை வச்சு அது ஒரு புனைவு கதையை எடுத்து கேப்டன் மில்லர் படம் பண்ணியிருப்பாங்க. அதில் கேப்டன் பிரபாகரன் மாதிரியான ரோலில் தான் வந்து கர்நாடக சக்கரவர்த்தி, கர்நாடக சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நடிச்சிருப்பார். எனக்கு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன எனக்கு அந்த படத்தில் ஒரு மைனஸாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா, கதையை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கேப்டன் மில்லர் படத்தில் ஸ்டோரி நல்லாயிருக்கும், மேக்கிங் அட்டகாசமாக இருக்கும். பட் ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது கதை சொல்கிற இடத்துல மட்டும் கதை டீப்பாக சொல்லாமல் மேலோட்டமாக டச் பண்ண மாதிரியே இருக்குமா. அதனால் எனக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய மெயின் மைனஸ் பாயிண்ட் அது தெரிஞ்சது. பட் எனக்கு கேப்டன் மில்லர் படம் நிஜமாக ரொம்ப ரசித்தேன். அந்த அளவுக்கு இந்த படம் இட்லி கடை குபேரா படம் பார்க்கல. பட் நான் ஏன் குபேரா படத்தையும் மென்ஷன் பண்ணுறேன்னா, நம்ம பெகர்மேன் சேனல் பிச்சைக்காரன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு சம்மந்தமாக இருக்கிறதுனால குபேராவில் தனுஷ் பிச்சைக்காரன் நடிச்சிருக்கிறதுனால நான் அதை வந்து லிங்க் பண்ணேன். இதுக்கு நிறைய நடிகர்கள் படத்தில் பிச்சைக்காரங்க நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் அமாவாசை படத்தில் அமாவாசை எதுன்னு சொல்லுவாங்க அந்த படத்துக்கு பேர் 100வது நாளா, ராஜராஜ் சோழன் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அப்புறம் விஜய் ஆண்டனி எஸ் பிச்சைக்காரன் இன் 1 and 2 2 படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தனுஷ் குபேரா படத்தில் இப்போது ஓகே. இப்போ அந்த படங்கள்லாம் போகுது. இப்போ இட்லி கடை பற்றி பார்ப்போம். ஆனால் தனுஷ் நடித்த முந்தைய படங்களை விட இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் கேப்டன் மில்லர் அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்லி கடை வந்து அந்தளவுக்கு இல்லை. இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியுமே கூட, இவ்வளோ கேரக்டர்ஸ் படத்தில் இருந்துமே கூட ஸ்டோரி வந்து கிரிப்பிங்காக இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே கிரிப்பிங்காக இல்லை. கடை என்னென்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். படத்தில் தனுஷ் ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் இட்லி கடை வச்சுருப்பாங்க. ராஜ்கிரண் அவர் இட்லி கடை வச்சுருப்பார் சங்கராபுரம் அப்படிங்கிற சின்ன கிராமத்தில். அவர் வந்து இட்லி கடை தான் ஒரு உலகமாக வாழ்ந்துட்டுருப்பார். ரொம்ப வந்து கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கையோடைய ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பார். அதெல்லாம் ஓகே தான். அப்புறம் பையன் வந்து என்ன பண்ணுவார் நினைப்பாருன்னா, அந்த இட்லி கடையை இன்னும் பல ஊர்களில் பிரான்ச்சாக போடலாம், பல ஊர்களில் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து பிஸ்னஸை பெருசு பண்ண நினைப்பார். ஆனால் வந்து அவங்க அப்பா ராஜ்கிரண் வந்து ஒத்துக்க மாட்டார். அவர் வந்து இட்லி மாவை கூட கிரைண்டரில் ஆட்டாங்கல்ல தான் ஆட்டிகிட்டு இருப்பார். அந்தளவுக்கு வந்து பாரம்பரியமான முறையில் சமையல் பண்ணுவார். அப்போ தான் வந்து அது மக்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அந்த கைப்பக்குவம் மாறாமல் அந்த சுவை மாறாமல் இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுவார். ஆனால் தனுஷ் வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அதனால் வந்து வேறு லெவலில் பெரிய லெவலில் பண்ணான்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார். அதனால் தனுஷ் வந்து என்ன பண்ணுவார்னா, சென்னையிலேருந்து அப்படியே கேட்ரிங்லாம் முடிச்சு அப்படியே பேங்காக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேஎஃப்சி பதிலாக ஏஎஃப்சின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஏஎஃப்சி அந்த மாதிரியான பெரிய ஒரு நிறுவனத்தில், ஏஎஃப்சி என்னும் ஒரு சாப்பாட்டு உணவு நிறுவனத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்ட்டில் மேனேஜர் போஸ்ட்டில் இருப்பார். மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கும்பொழுதே வந்து அந்த மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கும்பொழுதே அந்த ஏஎஃப்சி இட்ஸ் ஸ்டோர், இட்ஸ் ரெஸ்டாரண்ட். ஏஎஃப்சி ரெஸ்டாரண்ட்டோட அப்போ ஏஎஃப்சி ரெஸ்டாரண்ட் ஓனர் இருப்பார் இல்லையா, ஓனர் பொண்ணையே லவ் பண்ணிகிட்டு இருப்பார் தனுஷ். ஓனர் யாருன்னா சத்யராஜோட பொண்ணை ஒருத்தர் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க செகண்ட் ஹீரோனாக இருக்காங்க. சத்யராஜோட பையனாக வந்து அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஆனால் சத்யராஜோட பையன் அருண் விஜய்க்கு வந்து தனுஷும் அவங்க சிஸ்டரும் வந்து லவ் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஆப்போஸ் பண்ணுவார். பட் இருந்தாலும் சத்யராஜ் வந்து அதை லவ்வை ஏற்றுக்கிட்டு ஓகே பண்ணி 2 பேர்த்தையும் தனுஷையும் அந்த செகண்ட் ஹீரோயினையும் சேர்த்துக்கிறதுக்காக அடுத்து மேரேஜ் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து தனுஷோட அப்பா சங்கராபுரத்தில் வந்து செத்து போயிடுவார், இறந்துடுவார். ஸோ அதுக்காக தனுஷ் ஊருக்கு வரவர்
அப்பா இறந்துருவாங்க. அப்போ கொஞ்ச நாளே மறுபடியும் அம்மாவும் அந்த காரியம்லாம் முடிச்சது பின்னால் பார்த்தா அம்மாவும் வந்து 2-3 நாள்லேயே இறந்துருவாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய தனுஷுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடும். ஸோ அதே சமயத்தில் ஃபாரினில் பேங்காக்கில், தாய்லாண்டில் தான் இருக்குது பேங்காக். அங்கே வந்து தனுஷுக்கு மேரேஜ் டைம் நெருங்கிட்டு இருக்கும். ஹீரோயின் திருப்பி கூப்பிட்டு தனுஷ் வர சொல்லுவாங்க. ஆனால் தனுஷ் வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணுறதே புரியலை, நான் இப்போ வர முடியாதுன்னு சொல்லி மேரேஜை கால் ஆஃப் பண்ணிடுவார். அது மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். பேரண்ட்ஸ் இழந்துட்டாங்க, எனக்கு அது புரியுது. பேரண்ட்ஸ் இழக்கிறது வந்து அந்த வலி, அது தாங்க முடியாத வலி தான் புரியுது. பட் அந்த இடத்துல வந்து மேரேஜை கால் ஆஃப் பண்ணாமல் போய் மேரேஜை முடிச்சுட்டு கூட மறுபடியும் வந்து ரெண்டாவது செய்யக்கூடிய அந்த கருப்பு முடிக்கிறது, அந்த காரியங்கள்லாம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, மேரேஜை முடிச்சு கூட திரும்பி வந்திருக்கலாம். ஏன்னா அந்த மேரேஜுக்காக வந்து உலகம் ஃபுல்லாக இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க, எல்லா பக்கமும் எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பாங்க மேரேஜுக்கு. எல்லாம் பெரிய விஐபிஸ்லாம் விடுங்க, ஒரு மேரேஜை அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற போல் அந்த மேரேஜை முடிக்கணும் இல்லையா. ஏன்னா அது ஒரு லவர்ஸாக இருக்காங்கிற போது மேரேஜை கால் ஆஃப் பண்ண, சரி மேரேஜ் அப்படி கால் ஆஃப் பண்ணிட்டீங்க, அது சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மேரேஜ் பண்ணியிருக்கலாம் இல்லை, அப்படி படத்தில் வரலைங்க ஸ்டோரி. அங்கே எனக்கு படத்தில் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அப்பா அம்மா இறந்த சோகத்தில் தனுஷ் திரும்பி பேங்காக்கு போகாமல் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டார். இங்கேயே இட்லி கடை நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அப்பா அம்மா நடத்தின இட்லி கடையை அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணால் பையன் நிற்காது திரும்பி ஊருக்கு வருவான். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இட்லி கடையை பையன் பார்த்துக்குவான்னு வாங்குற ஆசையில் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. ஆனால் தனுஷ் வந்து அதோட பெரிய லெவலில் பெரிய போஸ்டிங்கில் போய் ஏஎஃப்சிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் மேனேஜராக இருப்பார். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு அதோட பையன் ஊரில் இருந்து அந்த கிராமத்திலே இருந்து இட்லி கடை பார்த்துக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அதை வந்து தனுஷ் வந்து அவங்க அப்பா அம்மா செத்ததுக்கப்புறம் நிறைவேற்றுறேன் அந்த ஆசைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கழட்டி விட்டுருவாருங்க. ஏஎஃப்சி ரெஸ்டாரண்ட்டோட ஓனரோட பொண்ணை தனுஷ் லவ் பண்ணியிருப்பார், கஷ்டம் கழட்டி விட்டுருவார். எப்படிரா இதெல்லாம் படத்தில் இது மாதிரிலாம் சீன் இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, எப்படி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அருண் விஜய்க்கு வந்து அவங்க ஆல்ரெடி சேர்றது பிடிக்காமல் இருந்தால் கூட சரி என்ன இருந்தாலும் தங்கச்சியும் அந்த மேனேஜரும் லவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தனுஷ் வந்து சாரி அருண் விஜய் வந்து ஓகே சொல்லிடுவார். பட் இருந்தாலும் ஒரு வேண்டாம் வெறுப்பாக தான் ஓகே சொல்லுவார். ஸோ அந்த மேரேஜை கால் ஆஃப் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்படி லவரையும் கழட்டி விட்டுட்டு அடுத்து தனுஷ் வந்து இங்கே சொந்த ஊர் இட்லி கடை நடத்திட்டு இருப்பார். ஸோ வந்து சரி மேரேஜ் கால் ஆஃப் பண்ணி வச்சு சரி மறுபடியும் ரெண்டாவது மேரேஜ் பண்ணுறதுக்காக சரி பையனை திருப்பி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அங்கேருந்து ஊரில் இருந்து அருண் விஜயை வந்து சத்யராஜ் அனுப்பிச்சிருப்பார். அங்கே சத்யராஜ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஆல்ரெடி அருண் விஜய்க்கு தனுஷை பிடிக்காது. ஸோ சத்யராஜ் அனுப்புறதுக்கு பதிலாக சத்யராஜே வந்து தனுஷ்கிட்ட பேசி கூட்டிகிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. அருண் விஜய் வந்து தேவையில்லாமல் தனுஷ்கிட்ட பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு ஊர் முன்னாடி எல்லாத்துமே அடித்து திருப்பி தனுஷும் திருப்பி அருண் விஜய் அடித்து அங்கே மிகப்பெரிய கலவரம் ஆகி கடைசி அருண் விஜய் வந்து பெட்டில் அப்படியே கைதாங்கலாம் தூக்கிட்டு போவாங்க. அருண் விஜய் நல்லா அடி, தனுஷ் தானே ஹீரோ, அப்புறம் பையன் ஹீரோ தானே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தி அனுப்பிச்சிடுவார். இதில் ஏற்கனவே அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் அந்த இது இன்னும் கேப் அதிகமாகி அந்த ஹீரோ அண்ட் செகண்ட் ஹீரோயின் சேராமையாக போயிடுறாங்க கடைசி வரைக்கும். இந்த கேப்பில் தனுஷ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தன்னோட சின்ன வயசு கேர்ள் ஃப்ரெண்டான நித்யா மேனன் இட்லி கடை பார்த்துக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, கூடமாட இருப்பாங்க. தனுஷ் கடைசியில் வந்து அந்த நித்யா மேனனுக்கே வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிவிடுவார். ஸோ எனக்கு வந்து என்னென்னா லவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற போது ஒரு சின்ன சங்கடங்கள் வரலாம், சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதுக்காக லவ்வை அப்படியே கழட்டி விட்டு பிச்சுட்டு போகிறது வந்து நியாயமாக படலை. இட் இஸ் நாட் நைஸ். சின்ன பிரச்சனைகளுக்கு மத்தியே அதை சரி செஞ்சு மறுபடியும் எப்படி சேர்ந்து ஒன்றா இருக்கிறத பார்க்கணுமே தவிர சின்ன பிரச்சனைகளை கழட்டி அடையே உதறிட்டு அடுத்த ஆளை பார்த்துட்டு போகிறதுங்கிறதுக்கு பேர் என்ன லவ்னு எனக்கு தெரியல. இது படத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ அதுலேயே எனக்கு படம் வந்து அங்கேயே எனக்கு வந்து படம் பிடிக்காம ஆகிப்போச்சு. சரி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அடித்து பறக்க விட்டு பெட்டில் படுக்க வச்சதுனால அருண் விஜய் வந்து கொலவெறியிலே சுற்றுறது. பேங்காக்லேருந்து இந்தியாவுக்கு வந்து தனுஷ் எப்படியாவது அடிக்கணும், உதைக்கணும், கொல்லணும் அப்படின்னு ஒரு படம் ஃபுல்லாக அந்த மோட்டிவேட்டாக சுற்றுறது. படம் வந்து இதை நோக்கி தான் போகுதே தவிர இதை நோக்கி தான் போதே தவிர ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி நோக்கி போகிற மாதிரி படம் இல்லை. படத்தோட ஸ்டோரியே வந்து ஒரு நல்ல எண்டை நோக்கியோ நல்ல ஒரு மூவை நோக்கி போகலை. ஃபஸ்ட்டு தனுஷ் அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்கை விட்டுட்டு இங்கே இட்லி கடை நடத்துறது சரி அது கூட ஏற்றுக்கலாம். சரி வெளியூர்லேருந்து இங்கே வந்து இட்லி கடை நடத்துகிறேன் ஒத்துக்கலாம். ஆனால் அந்த பொண்ணை கழட்டி விட்டதை ஏற்றுக்க முடியல. அருண் விஜய்க்கு இவங்க சண்டை வந்ததே ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக அருண் விஜய் வந்து தனுஷை கொல்லணும் அடிக்கணும்னு போகிறதையும் வந்து ஏற்றுக்க முடியல. எல்லாமே வந்து ரொம்ப இல்லாஜிக்கலாக இருந்துச்சு. கடைசியில் அருண் விஜய் தனுஷ் ஒவ்வொரு கட்டத்தில் சண்டை போட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்து அருண் விஜய் ஒரு கட்டத்தில் தனுஷை டிஷும் அப்படின்னு சுட்டுருவார். சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பெட்டில் படுத்துருப்பார். ஆனால் வந்து போலீஸ்காரன் வந்து கேட்கும்போது போலீஸ்காரனாக நடிச்சிருக்கிற கேரக்டர் பார்த்திபன் நடிச்சிருக்காரு. பார்த்திபன் ஹாஸ் ஆக்டட் இன் த ரோல் ஆஃப் போலீஸ் மேன். அருண் விஜய் சுடலை அப்படின்னு சொல்லி அருண் விஜயை மன்னிச்சு விட்ருவார் தனுஷ். ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பார், தனுஷோட அப்பா ராஜ்கிரண் படத்தில், அகிம்சையே பிரச்சனைகள் தீர்க்கக்கான வழி, வன்முறையால் பிரச்சனைகள் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தனுஷோட அப்பா சொல்லியிருப்பார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தனுஷ் வந்து அருண் விஜய் மன்னிச்சு விட்ருவார். அந்த அருண் விஜய் மறுபடியும் காண்டாகி அவன் எப்படி என்னை மன்னிச்சு விடலாம், பைத்தியக்காரத்தனமாக இருக்கேன்,
ஒரு கொலை குற்றத்துலேருந்து தப்பிச்சோம், எப்படியே உயிர் பொழைச்சோம் போகலான்ட்டு இல்லாமல் அவன் எப்படி நம்ம மன்னிச்சு விடலாம், அவனை மறுபடி விட மாட்டேன்னு சொல்லி இட்லி கடை மறுபடி கொளுத்தி விட்டுருவார். கிளைமேக்ஸ் பக்கத்தில் இட்லி கடை எப்படி அருண் விஜய் கொளுத்திடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் இட்லி கடையை வந்து மறுபடியும் செவரெல்லாம் கட்டி எழுப்பி கூரையெல்லாம் மேய்ஞ்சி மேலே உள்ளுக்குள்ளே எல்லாம் பெயிண்ட்லாம் பூசி மறுபடியும் இட்லி கடை மறுபடியும் தனுஷ் ஓப்பன் பண்ணிடுவார் நித்யா மேனோட. ஏன்னா நித்யா மேன் தான் இப்போ வந்து செட் ஆகிட்டார், கனெக்ஷன் ஆகிட்டார். இன்னொரு செகண்ட் ஹீரோயினை தனுஷ் கழட்டி விட்டார். அது ஒன்று தனுஷோட மிஸ்டேக்கு. இன்னொன்று அருண் விஜய் வந்து படம் ஃபுல்லாக வெறியாக சுற்றுறது, அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. சத்யராஜ் எதையுமே ஒரு அப்பாவை வந்து தடுக்காமல் கண்டிக்காமல் ஒரு அப்பாவை சத்யராஜ் பண்ணுறதும் ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஸோ இப்படி படம் ஃபுல்லாக வந்து நிறைய மிஸ்டேக்ஸாகவே இருந்துச்சுங்க. ஸோ இந்த படம் போய் முதல்ல பார்க்குறது ஒர்த் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நாட் ஒர்த். இட் இஸ் நாட் ஒர்த் வாட்சிங் ஈவன் அ சிங்கிள் டைம். ராஜ்கரனோட சீன்ஸ் கொஞ்சம் சிலதெல்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. தனுஷோட அப்பாவை வரக்கூடிய கேரக்டர் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது, அது நல்லா இருந்துச்சு. எப்படி அந்த குலதெய்வ வழிபாடை பற்றி சொன்ன விஷயங்கள், சாமி எப்படி அவங்க வந்து வணங்குறாங்க, அவங்க எப்படி முன்னோர்கள் எப்படி வந்து ஒரு பாதுகாப்பாக நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்கள நம்ம வணங்கி வழிபாடு பண்ணோம்னா முன்னோர்கள் நமக்கு எப்படி கூட பாதுகாப்பாக இருப்பாங்கங்கிற மாதிரியான சில நாட்டுப்புற விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். அது ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு. அதோட படம் ஹோல்சமாக இல்லை, படம் வந்து ஸ்டோரி ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த குலதெய்வ வழிபாடு பற்றி சொன்ன விஷயங்கள், கருப்பராய சாமியோட வழிபாடை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நிஜமாவே ரொம்ப ஹோல்சமாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதை நான் நிஜமாவே என்ஜாய் பண்ணேன். ஐ லைக் இட், ஐ என்ஜாய்ட் இட். பட் அப்புறம் கடைசியில் வந்து சத்யராஜ் கடைசியில் தான் சத்யராஜ் வந்து தான் பையனை கண்டிக்கணும்னு சொல்லி கண்டித்து திருத்தி அருண் விஜய் வந்து தனுஷ்க்கு சாரி கேட்க வைப்பார். ஆனால் அதுக்குள்ளே படம் நாசமாக போச்சு. படம் நாசமாக தான் போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே படம் பார்த்தா என்ன பார்க்காட்டி எந்த எட்டிக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் சாரி கேட்டு அப்புறம் செகண்ட் ஹீரோயின் ஃபஸ்ட் லவர் இருக்கா பார்த்தீங்களா, அந்த ஃபாரின் லவர், அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பொண்ணு, அவளும் வந்து தனுஷ் சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டே இருப்பாள் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் லவ் பண்ண அந்த ஏஎஃப்சி ரெஸ்டாரண்ட்டோட பொண்ணு தனுஷ் சப்போர்ட் பண்ணியே தான் ஒவ்வொரு டைமும் பேசிகிட்டே பிடிச்சே இருப்பாள். ஆனால் தனுஷ் வந்து கண்டுக்காமல் போயிட்டார். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயிண்டாக இருந்தது. அவங்க எல்லோரும் கடைசியில் வந்து பார்த்து சாரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க சத்யராஜன் டீமை. தனுஷ் வந்து நித்யா மேனோட சந்தோஷமாக வாழ்வார். இதுதான் படத்தோட கதை. என்னோடய ரிவ்யூ பொறுத்தளவு எப்போயுமே வந்து படத்துக்கு 10 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். என்னோடய ரிவ்யூ பொறுத்தளவு இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 10 வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு 4 கொடுக்கலாங்க. 4 அவுட் ஆஃப் 10 தான் தர முடியாது. அந்த அளவு தான் படம் வருது இருந்தது. தனுஷ் எப்போ இந்த லவ்வார் கழட்டி விட்டாரோ எனக்கு அதிலே வந்து மனசு ஹார்ட் உடஞ்சி போச்சு. அதனால தான் இல்லாட்டி ஒரு 5 கொடுத்துருப்பேன். அதுக்காகவே இந்த படத்துக்கு 4 தான். ஸோ ஐ எம் சாரி. தனுஷ் ஃபேன்ஸ் யாராக இருந்தால் வருத்தப்படாதீங்க. ஹானஸ்டாக ரிவ்யூ சொல்லணும். This is my review and feedback, guys. Thank you. Bye. See you next time. Until then, it is signing off, Beggar Man. என்னடா வேணும் உனக்கு? சொல்றா, என்னடா வேணும் உனக்கு? ரெஸ்பெக்ட் வேணும்டா. Bum,